புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உரிய மாதம். அன்றைய மாதத்தில் பெருமாள் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் மற்றும் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெறும். அது மட்டுமல்லாமல் நம்முடைய முன்னோர்களுக்கும் சிறப்பான மாதமாக கருதப்படுவது இந்த புரட்டாசி மாதம். சூரிய பகவான் சிம்மத்தில் இருந்து கன்னி ராசிக்கு பெயர்ச்சியாகி தென் திசையை நோக்கி தனது பயணத்தை தொடங்கும் மாதமாகும். அதாவது தக்ஷணாயனம் காலம். இந்த மாதத்தில் நீங்கள் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது என்பது பற்றி இந்த பதிவில் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். மார்கழியை விட புரட்டாசியையே பெருமாளுக்குரிய மாதமாக பக்தர்கள் வணங்கி வருகிறார்கள். அதோடு இது முன்னோர்களை வழிபடுவதற்கான மகாலய அமாவாசை, அம்பிகை வழிபாட்டிற்குரிய நவராத்திரி ஆகியவற்றை கொண்ட இந்த மாதம் வழிபாட்டிற்குரிய மாதமாகவும் உயர்வான புண்ணிய பலன்களை தரக்கூடிய மாதமாகவும் கருதப்படுகிறது. புண்ணியம் தரும் புரட்டாசி மாதம் தெய்வீக வழிபாட்டிற்கு உரியது. இந்து மதத்தில் திருமணம் செய்யலாமா வேண்டாமா என்கிற கேள்வி இந்த மாதத்தில் எழும். இந்துக்கள் தவிர பிற மதத்தினர் திருமணம் செய்கின்றனர். ஆனால் தமிழ் இந்து குடும்பத்தினர் புரட்டாசியில் திருமணம் உள்ளிட்ட சுப காரியங்கள் செய்வதில்லை. புரட்டாசி சனிக்கிழமை அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நீராடி நெற்றியில் பெருமாளுக்குரிய திருநாமம் இட்டுக் கொள்ள வேண்டும். வீட்டில் சிறு உயிர்களும் உண்டு மகிழ மாக்கோளம் இட வேண்டும். பின்னர் வீட்டில் விளக்கேற்றி பெருமாள் வழிபாடு செய்யலாம். பல நாமாவளிகள் சொல்ல முடியாவிட்டாலும் கோவிந்தா கோவிந்தா என்று ஒரே ஒரு மந்திரத்தை சொல்லி வணங்கலாம். பெருமாள் வழிபாடு, நவராத்திரி பூஜை, நவராத்திரியின் கடைசி நாளான விஜயதசமியில் குழந்தைகளுக்கு புதிதாக கல்வி கற்றுக்கொள்ள தொடங்குவது சிறந்தது. பெருமாள் வழிபாடு, நவராத்திரி பூஜை, புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மகாலய அமாவாசை என்று பெயர். இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு பின் அமாவாசை வரை வரக்கூடிய 15 நாட்கள் மகாலய பட்சம் என்று பெயர். இந்த நாட்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட உகந்த நாட்களாகும். புதியதொரு வீடு வாங்குதல், புதிதாக தொழில் வியாபாரம் தொடங்குதல், கிரக பிரவேசம் அல்லது புதுமனை புகுவிழா செய்தல், வாடகைக்கு குடிபுகுதல் போன்ற சுப காரியங்கள் இந்த மாதத்தில் செய்யப்படுவதில்லை. இருந்தாலும் ஒரு நிலம், மனை வாங்கி பத்திரப்பதிவு செய்ய ஏற்ற மாதமாகும். புரட்டாசி மாதம் முழுவதும் அசைவ உணவுகளை முற்றிலும் தவிர்ப்பது அவசியம். புரட்டாசி மாதம் முழுவதும் அசைவ உணவுகளை முற்றிலும் தவிர்த்தாலே சனி தோஷம் உள்ளவர்கள் சனிக்கிழமைகளில் பெருமாளை வழிபட்டு வந்தால் சகல தோஷங்கள் அனைத்தும் நீங்கி நன்மை கிடைக்கும். இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் பெருமாளை நினைத்து விரதம் இருக்க முடியாதவர்கள் புரட்டாசியில் வரும் சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து பெருமாளை நினைத்து மனதார வழிபாடு செய்தால் ஏகாதசி விரதம் இருந்து வழிபட்ட புண்ணியமும் புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருந்த பலனும் கிடைத்துவிடும். இந்த ஆண்டு செப்டம்பர் 17ஆம் தேதி புரட்டாசி மாதம் துவங்குகிறது. புரட்டாசியின் முதல் மற்றும் கடைசி ஆகிய 2 நாட்களுமே பௌர்ணமி திதியாக அமைவதால் இந்த நாளில் செய்யப்படும் சத்யநாராயண பூஜை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். பொதுவாக புரட்டாசி மாதம் தொடங்கிய நாளில் இருந்தே வீட்டை தூய்மைப்படுத்தி தினம்தோறும் பூஜை அறையை மலர்களால் அலங்கரித்து தீபம் ஏற்றி தூபம் காட்டி விரதத்தை புரட்டாசி முதல் நாள் அன்றே பெருமாள் பூஜையை தொடங்கலாம் என்று சொல்லப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து இனிப்பு, பொங்கல், பழங்கள் போன்ற நைவேத்தியங்களை படைத்து பெருமாளை நினைத்து வழிபாடு செய்யலாம். அருகில் உள்ள பெருமாள் கோவிலுக்கும் சென்று வழிபட்டு விரதத்தை நிறைவு செய்யலாம் என்று சொல்லப்படுகிறது. இந்த காயத்ரி மந்திரத்தை பெருமாளை நினைத்து வழிபடலாம். ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்று 108 முறை அல்லது 1008 முறை உருவேற்றி திருவருளை பெறலாம். ஓம் நமோ நாராயணாய.